Hi student, 12th standard chapter 2 ல exercise 2.4 ல sum number 3 complete பண்ண போறோம். If z1 z2 two complex number, find the inverse of z1 z2 and z1 by z2. z1 z2 ஓட inverse factor கேக்குறாங்க. z1 z2 அதோட inverse factor என்னன்னு கேக்குறாங்க. ஓகே? சரி ஓகே. ஃபர்ஸ்ட் z1 z2 ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் தான் இன்வெர்ஸ் ஃபார்ம் கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் z1 z2 ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஜஸ்ட் மல்டிப்ளை ஃபர்ஸ்ட் 2 மைனஸ் 8 2 மைனஸ் பிளஸ் 6i நேரம் மைனஸ் மைனஸ் பிளஸ் 4i மைனஸ் 3 i ஸ்கொயர் வேல்யூ மைனஸ் பிளஸ் 3 ஓகே. அப்போ நெக்ஸ்ட் நான் மைனஸ் 5 பிளஸ் 10i ஓகே. நெக்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணுறோம், நமக்கு இன்வெர்ஸ் எடுக்க போகிறோம். இன்வெர்ஸ் நான் z1 z2 ஹோல் இன்வெர்ஸ் ஏன்னா z1 z2க்கு தான் இன்வெர்ஸ் கேட்குறாங்க. அப்போ ஈக்குவல் டு இந்த இன்வெர்ஸ் எப்படி சொல்லலாம், 1 பை சம்திங். இப்போ எக்ஸ் பார் மைனஸ் ஒன்னா 1 பை எக்ஸ்ன்னு சொல்கிறோம். அதே சேம் பேட்டர்ன் தான் நமக்கு. ஓகே. அப்போ நெக்ஸ்ட் 1 பை z1 z2 z1 இங்கே நேரம் சிம்பிளேஷன் பண்ணி வச்சுக்கிறோம். அதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிக்க. மைனஸ் 5 ப்ளஸ் 10 கான்ஜுகேட்டு மைனஸ் 5 மைனஸ் 10 கீழே இருக்கிற சிம்பிளை சேஞ்ச் பண்ணி மேலே கீழே பண்ணுறீங்க. அப்போ நெக்ஸ்ட் நான் ஒன்னால் மட்டும் பண்ணால் சேம் ஃபேக்டர் தான். ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் ஃபார்முலா வரும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர் பண்ணால் 100. இதில் 5 காமன் ஃபேக்டர் எடுத்துறா -1 -2 டிவைடட் பை 125. 5 கேன்சல் பண்ணால் 25 டைம்ஸ் இருக்கும். ஓகே. அப்போ -1 -2 பை 25 தான் நமக்கு என்ன வரும், z1 z2ஓட இன்வெர்ஸ் வேல்யூ. ஓகே. செகண்டு z1 பை z2ஓட இன்வெர்ஸ் கேட்குறாங்க. அப்போ z1 பை z2 ஹோல் இன்வெர்ஸ் வேல்யூ கேட்குறாங்க. அப்போ z டிவைட் அந்த z போடணும். அப்போ 1 பை இது எப்படி சொல்லலாம், டிவைடில் வந்துடும் ஃபேக்டரு. அப்போ டிவைட் வந்து ஒரு டிவைல் அகைன் டிவைடுச்சுன்னா அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறும். z2 மேலே போய்டும், z1 கீழே இருக்கும். அப்போ கரெக்டாக ஃபேக்டர் வந்துச்சு. அப்போ z2 ஃபங்க்ஷன் கொஸ்டின் இருக்குது. z1 ஃபங்க்ஷன் 2 மைனஸ் i தெரியும் நமக்கு. இப்போ கீழகத்து மட்டும் கான்ஜுகேட் எடுங்க. 2 மைனஸ் ஐயோட கான்ஜுகேட் 2 ப்ளஸ் i டிவைடட் பை 2 ப்ளஸ் i. இப்போ மைனஸ் 4ல் மல்டிப்ளை பண்ணால் -8 -4i வரும். 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6i -3 டிவைடட் பை 4 ப்ளஸ் 1 5. ஓகே. அப்போ நெக்ஸ்ட்டு 11 6ல் 4i பண்ணால் 2i டிவைடட் பை 5. அப்போ நமக்கு இதான் நமக்கு என்ன வரும், z1 z2ஓட இன்வெர்ஸ் வேல்யூ. ஓகே. அதான் கேட்குறாங்க. இதோட வேல்யூ இன்வெர்ஸ் கேட்குறாங்க, இதோட வேல்யூ இன்வெர்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா. அதை ஃபைன் பண்ணிட்டோமா. z1 z2ஓட இன்வெர்ஸ் வேல்யூ -1 -2i பை 25. z1 z2 ஹோல் இன்வெர்ஸ் வேல்யூ 1 பை 5 -11 + 2i. இதுதான் ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.